எல்லாருக்கும் வணக்கம். இது வாத்தி கம்மிங் வித் லெசன்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது லேர்ன் இங்கிலீஷ் ஃப்ரம் ஸ்டோரிஸ். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி ஒரு லாங்குவேஜை நல்லா பேசணுன்னா ஒன்று கதை சொல்லணும், இன்னொன்று நிறைய கதைகள் கேட்கணும். இன்றைக்கி நாம் ஒரு கதை கேட்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி இட்ஸ் அபவுட் அன் இந்தியன் பாய் இன் கேனடா வித்தவுட் ஹிந்தி. ஆமாங்க, கேனடாவில் படிக்க போன ஒரு இந்திய பையன் ஹிந்தி தெரியாமல் என்ன பாடுபட்டாங்கிற இன்ட்ரெஸ்டிங்கான கதை கேட்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். Right from my childhood, I always had a dream of watching snow. சின்ன வயசுலேருந்தே இந்த ஸ்னோஃபாலை லைவாக பார்க்கணுங்கிறது எனக்கு ரொம்ப ஆசை. Luckily, right after finishing my engineering, I got a chance to do my MBA in Canada. The only thing I knew about the country was it had snowfall most of the months. லக்கிலி இன்ஜினியரிங் முடித்த உடனே MBA ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் படிக்க கேனடாவில் சான்ஸ் கிடச்சிச்சு. எனக்கு அந்த நாட்டை பற்றி தெரிஞ்ச ஒரே விஷயம் அங்கே ஸ்னோஃபால் இருக்குங்கிறது மட்டும்தான். With so much of excitement, I landed in Canada as an international student from India. Only when we leave our country, we really become more patriotic, right? ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட கேனடாவில் போய் இறங்கியாச்சு ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டாக. ஆனால் ஒன்றுங்க, எப்போ நம்ம நாட்டை விட்டு போகிறோமோ அப்போ தான் நம்ம நாட்டு மேலே பாசம் இன்னும் அதிகமாகும் இல்லை? வித் பட்டர்ஃப்ளைஸ் ஃப்ளையிங் இன்சைட் மீ, ஐ என்டர்ட் மை ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜ் இன் கேனடா. அப்படியே மனசெல்லாம் பட்டாம்பூச்சி பறந்த மாதிரி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போகிறப்போ. Education was considered only as a part of life in that country, which was really odd for this Indian. படிப்பு தான் எல்லாமேன்னு சொல்லி கொடுத்த இடத்துல இருந்து படிப்புங்கிறது லைஃப்பில் ஒரு சின்ன பார்ட் அப்படின்னு சொல்கிற ஒரு சொசைட்டிக்கு போனது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. Everyone was doing their job perfect. Students submitting assignments on time, teachers were grading marks for students online. எவ்ரிதிங் வாஸ் சிஸ்டமேட்டிக். எல்லாரும் அவங்களோட வேலையை ரொம்ப சரியாக செஞ்சாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்ட் டைமில் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணாங்க. டீச்சர்ஸ்லாம் இன்ஃபேக்ட் ஸ்டூடெண்ட்ஸை பார்க்காமலே ஆன்லைன்லேயே கிரேட் பண்ணாங்க. இதெல்லாம் கொஞ்சம் எனக்கு ரொம்ப புதுசாக தான் இருந்தது. பட் ஃபார் மீ இட் வாஸ் ரியலி அ போர்டம். ஐ வண்டர்ட் ஹவு குட் ஐ ஸ்டடி வித்தவுட் கில்லிங் மை கிராண்ட்மா இன் லீவ் லெட்டர்ஸ், without giving lame excuses for not completing my assignments and so many. பட் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப போராக தான் இருந்தது. யோசிச்சு பாருங்களேன், ஒரு காலேஜ் பையன் லீவ் லெட்டரில் பாட்டியை கொலை பண்ணாமல், அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணாமல், டீச்சர்கிட்ட திட்டு வாங்காமல் எப்படி காலேஜ் படிக்கிறது? But I didn't have any choice than coping up with their perfect system. Days passed on. One fine day, actually a bad day, I had 2 hours seminar class in management studies. எனக்கு வேறு எந்த சாய்ஸுமே இல்லை, கண்டிப்பாக படித்தே ஆகணும். அப்படியே நாட்கள் நகர்ந்தது. ஒரு நாள் எனக்கு 2 மணி நேரம் கிளாஸ் இருந்தது தொடர்ச்சியாக மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் பற்றி. The class took place in a big semi-circled auditorium which resembled our cinema hall. For the first time, I was attending a class sitting on the steps without desks and benches. இந்த கிளாஸ் ஒரு பெரிய ஆடிட்டோரியமில் நடந்துச்சு. பார்க்குறதுக்கு லைக் செமி சர்க்கிள் மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட நம்ம ஊர் சினிமா தேட்டர் மாதிரி வைங்களேன். ஆனால் இந்திய வரலாற்றில் முதன்முறையான்னு சொல்கிற மாதிரி என் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் பெஞ்ச் டெஸ்க்லாம் இல்லாமல் படிக்கட்டில் உட்காந்து பாடம் கவனித்தேன். ஆஸ் யூஷுவல், ஐ sat in the last row with my laptop and chatting with friends back home through Facebook. Certain things never change, right? நீங்கள் பெஞ்ச் போட்டாலும் சரி, படிக்கட்டில் உட்கார வச்சாலும் சரி, நாங்கள் உட்கார்ற இடம் லாஸ்ட் பெஞ்ச் தான். ஸோ நான் வழக்கம் போல் லாஸ்ட் ரோவில் உட்காந்து ஃப்ரெண்ட்ஸோட ஃபேஸ்புக்கில் சேட் பண்ணிகிட்டு இருந்தேன். There were almost 25 rows before me, so I was pretty confident no one is going to question my action. எனக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 25 ரோஸ் இருந்திருக்கும். ஒரு 800 ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துட்ருக்காங்க. அதனால் கண்டிப்பாக நான் செய்கிறத யாரும் கண்டுக்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இன் ஃப்ரண்ட் வாஸ் பால், மை ப்ரொஃபஸர், டேக்கிங் கிளாஸ் வித் அ மைக்ரோஃபோன் அண்ட் 70 mm ஸ்க்ரீன். பால் வாஸ் ஆல்சோ an Indian, but that's an old story. He had been living as a Canadian for the past 10 years. எனக்கு முன்னாடி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிற ஒரு பேர் பால், என்னோடய ப்ரொஃபஸர்.
ஒரு மைக்ரோஃபோனும் ஒரு 70mm ஸ்க்ரீனையும் வச்சு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. பால் ஒரு இந்தியன், பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்தியாவில் தான். கடந்த 10 வருஷமாக இங்கே கேனடாவில் வந்து செட்டில் ஆகிட்டேன்னு அவரே சொன்னார். I could see the Indian in him from the beginning of the class as he was blowing his own trumpet. கிளாஸோட ஆரம்பத்துலேருந்து எனக்கு தெரிஞ்சிடுச்சு பால் கண்டிப்பாக ஒரு இந்தியன் தானே. ஏன்னா வந்ததுலேருந்து தன்னை பற்றி பெருமையாகவே பேசிகிட்டு இருந்தார். The class went on well without disturbing me. After exactly an hour, there came a twist in the story when Paul announced a break. கிளாஸ் நல்லா தான் போயிட்டு இருந்தது, யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. கரெக்டாக ஒரு மணி நேரம் இருக்கும், அப்போ தான் கதையில் ஒரு ட்விஸ்ட். பால் வந்து பிரேக் அனௌன்ஸ் பண்ணார் எல்லாருக்கும். In the break he said, let's all have a chat. As many of us know, most of the international students in Canada were from India. பிரேக்கில் பால் ஒரு விஷயம் அனௌன்ஸ் பண்ணார். நம்ம எல்லோரும் கொஞ்சம் நேரம் சேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், கேனடாவில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸில் முக்கால்வாசி பேர் நம்ம இந்தியன்ஸ் தான். Paul himself being an ex-Indian, asked in the crowd, how many Indians in the group? I was seriously chatting with my friends but still raised one of my hands without lifting my head. பாலே ஒரு இந்தியன் தான், ரைட்? ஸோ அவர் இந்த கேள்வி கேட்டதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. இந்த முறை எத்தனை இந்தியன்ஸ் வந்திருக்கீங்க இந்தியாவிலேருந்து அப்படின்னு கேட்டார். நான் என் ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப சீரியஸாக சேட் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆனாலும் என்னோட ஒரே ஒரு கையை மட்டும் தூக்கிட்டேன், நிமிர்ந்து கூட பார்க்காம. The next question was, are there any South Indians this time? Again I repeated the same gesture, but this time I got caught red-handed. அடுத்த கேள்வி, யாராவது இந்த தடவை சவுத் இந்தியாவிலேருந்து வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். நான் மறுபடியும் நிமிர்ந்து கூட பார்க்காம கையை மட்டும் தூக்கிட்டேன், ஆனால் இந்த வாட்டி வசமாக மாட்டிக்கிட்டேன். To my surprise, I was the only one raising my hand among almost 800 students. So Paul invited me to the dais. நான் ஏன் மாட்டிக்கிட்டேன்னா, நான் மட்டும்தான் கை தூக்கினேன். அந்த 800+ல் நான் மட்டும் கை தூக்கிட்டு இருக்கேன். ஆப்வியஸாக பால் என்னை மட்டும் கீழே வர சொல்லி இன்வைட் பண்ணார். Do I have a choice? I murmured myself. I had never feared standing in front of the crowd because I was trained in such a way by my English teacher Vidya Ravi right from school. எனக்கு வேறு சான்ஸும் இல்லை. ப்ரொஃபஸர் சொன்னால் கேட்டு தான் ஆகணும். புது ஊர், புது காலேஜ். எப்போவுமே மக்கள் முன்னாடி நின்று பேசுகிறதுக்கெலாம் நான் பயந்ததே கிடையாது. அதுக்கு காரணம் ஸ்கூல்லையே என்னோடய மேடம் வித்யா ரவி என்னை அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணியிருந்தாங்க. Paul tried to comfort me, which I already was. He inquired all about me. He asked about her famous meal. I said idli and chutney, and then about her traditional dress. I said dhoti and sari. பால் வந்து என்னை சகஜமாக ட்ரை பண்ணார். பட் ஆல்ரெடி நான் சகஜமாக தான் இருந்தேன். என்னை பற்றி எல்லா விஷயத்தையும் கேட்டார். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், உங்கள் ஊரில் என்ன சாப்பாடு ஃபேமஸ்ன்னு கேட்டார். இட்லி, சட்னி, சாம்பார்னு சொன்னேன். எந்த ட்ரெஸ் ஃபேமஸ்ன்னு கேட்டார். வேட்டி, சேலன்னு சொன்னேன். He looked perplexed and asked me, what's dhoti? I looked around and pointing the 70mm screen in the class, I said, dhoti is the smaller version of this screen and it is tied under the waist. அவர் கொஞ்சம் குழப்பமாக இருந்தார். நான் சொன்ன உடனே தோத்தியா அப்படின்னா என்னன்னு கேட்டார். நான் சுற்றி முற்றி பார்த்துட்டு அந்த ஒயிட் கலர் ஸ்க்ரீனை காட்டி, இந்த ஸ்க்ரீனோட ஸ்மால் வெர்ஷன் தான் தோத்தி, அதை எடுத்து இடுப்பில் கட்டினீங்கன்னா தட் இஸ் வாட் இஸ் தோத்தி அப்படின்னு சொன்னேன். But still, I cautioned him not even think about wearing it in Canada's snow. ஆனாலும் பால் கிட்ட ஒரு வார்னிங் கொடுத்தேன், கேனடா ஸ்னோவில் வேட்டி கட்டுற கனவுலாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு. The auditorium was filled with laughter and fun. It was more like a stand-up comedy show. Everything went on well until Paul did that. ஆடிட்டோரியம் முழுக்க சிரிப்பு சத்தம், எல்லாரும் கை தட்டி ஆரவாரம் பண்ணி என்ஜாய் பண்ணாங்க. ஒரு காமெடி ஷோ மாதிரி அந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி. வாட் வாஸ் தட்? அது என்னன்னு கேட்குறீங்களா? Suddenly he started to talk to me in Hindi and I went blank. He continued talking something in Hindi and I interrupted him.
I said, sorry sir, I don't speak Hindi. திடீர்னு மனுஷன் ஹிந்தியில் பேச ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. திரும்பவும் பேசிக்கிட்டே இருந்தார். நான் சொன்னேன், பாஸ் இருங்க, எனக்கு ஹிந்தி தெரியாது அப்படின்னு சொன்னேன். The ready-made reaction any Canadian would give when they are shocked was, what? கனடாவில் நீங்கள் யார் வேணால் பார்த்துங்க, வயசானவர்லேருந்து சின்ன பசங்க வரைக்கும் அவங்க ஷாக் ஆகிட்டாங்கன்னா உடனே ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க, வாட் அப்படின்னு. I confirmed my answer saying, yes, I don't know Hindi. What's a big deal? நான் திரும்பவும் சொன்னேன், ஆமாம் சார், எனக்கு ஹிந்தி தெரியாது, இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டேன். You are an Indian and you don't speak Hindi? I was just cool-headed and said, yes, I am an Indian, but I don't speak Hindi. What's wrong? திரும்ப அவர் சொன்னார், நீ ஒரு இந்தியன் ஆனால் ஹிந்தி பேச மாட்டியா, ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னாரு. நான் ரொம்ப சாதாரணமாக, ஆமாம் சார், நான் இந்தியன் ஆனால் ஹிந்தி பேச மாட்டேன், இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னேன். நெக்ஸ்ட் வாட் he did was even worse. He then picked a girl from the crowd and spoke in French and she replied in French as well. திடீர்னு கூட்டத்திலேருந்து ஒரு பொண்ணை எழுப்பினார். அந்த பொண்ணுக்கிட்ட ஃப்ரெஞ்சில் பேசினார். அந்த பொண்ணு ஃப்ரெஞ்சில் ரிப்ளை பண்ணிச்சு. நான் பாண்டிச்சேரியிலேருந்து போனவேங்கிறனால அது ஃப்ரெஞ்சுன்னு எனக்கு நல்லா தெரியும். Then he picked a German and did the same. The scene continued with few more students. அந்த பொண்ணுக்கு அப்புறம் இன்னொரு பையனை எழுப்பினார், ஜெர்மனில் பேசினார், அவனும் ரிப்ளை பண்ணான். அதுக்கப்புறம் இன்னும் ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ், புது லாங்குவேஜ். Now he turned towards me. You know what? I spoke with them in their language and they could answer. And you are an Indian, yet you don't speak Hindi. How weird. இப்போ என் பக்கம் திரும்பினார். பார்த்தியா, நான் அவங்க எல்லார்கிட்டையும் அவங்க நாட்டோட மொழியில் பேசினேன். அவங்க எல்லோரும் எனக்கு அதே மொழியில் பதில் சொன்னாங்க. நீ இந்தியாவிலேருந்து வர ஆனால் ஹிந்தியில் பேச தெரியாதுன்னு சொல்கிற, எவ்வளோ விசித்திரமாக இருக்குல்ல அப்படின்னு கேட்டார். The whole crowd flabbergasted. That was the most embarrassing moment of my life till date. ஏற்கனவே அந்த கூட்டம் எல்லாம் கைத்தட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ சொல்லவா வேணும், எல்லாம் சிரிப்பு வெடியில் வெடித்தாங்க. ரொம்ப அவமானமாக இருந்தது. என் லைஃபோட மோசமான மொமெண்ட்னா அதுதான். பட் ஸ்டில் ஐ ஸ்டுட் ஸ்ட்ராங். இருந்தாலும் அதை கொஞ்சம் கூட மூஞ்சில் காட்டிக்காமல் நான் ஸ்ட்ராங்காக தான் நின்னேன். Now the typical Countermany fan inside me started to think how to give a counter to these people. நாமெல்லாம் சின்ன வயசுலேருந்தே கவுண்டமணி ஜோக் பார்த்து வளர்ந்தவங்கல்ல, இவனுங்களுக்கு எப்படியாவது கவுண்டர் கொடுக்கணுமேனு என் மைண்டு யோசிக்க ஆரம்பிச்சிச்சு. And now it was my turn. I turned towards Paul. Sir, can I ask you few questions? He nodded his head. ஸோ என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டேன். பால் பக்கம் திரும்பி நான் சொன்னேன், சார் உங்ககிட்ட சில கேள்வி கேட்கலாமா? அவரும் ஓகேங்கிற மாதிரி மண்டையாட்டினார். Paul, you said you are an Indian by birth. Am I right? பால், நீங்கள் இந்தியன்னு சொன்னீங்க இல்லை, கரெக்டா அப்படின்னு நான் கேட்டேன். பால், எஸ், ஸ்டில் ஐம் அன் இண்டியன். பால் திருப்பி சொன்னார், ஆமாடா, நான் இன்னமும் இந்தியன் தான் அப்படின்னு சொன்னார். மீ, குட். டு யூ வாட்ச் கிரிக்கெட்? நான் திரும்பவும் கேட்டேன், ரொம்ப நல்லதாக போச்சு, கிரிக்கெட் பார்ப்பீங்களா பால் அப்படின்னு. பால், எஸ், அஃப்கோர்ஸ் மேன். I am always an Indian and I love cricket. Even now I watch every match without fail. I am a big fan of Sachin. பால் சொன்னார், கண்டிப்பாக பார்ப்பேன், நான் இன்னமும் இந்தியன் தான், அதனால் கிரிக்கெட் மிஸ் பண்ணாமல் பார்ப்பேன், எல்லா மேட்சையும் பார்ப்பேன், இன்ஃபேக்ட் சச்சினோட மிகப்பெரிய ஃபேன் நான் அப்படின்னு சொன்னார். ஆடு அதுவே வந்து சிக்கிச்சு. மீ, குட். டு யூ வாட்ச் ஹாக்கி? ஹூஸ் யுவர் ஃபேவரட் பிளேயர்? அடுத்த கேள்வி, வெரி குட். நீங்கள் ஹாக்கி பார்ப்பீங்களா? யார் உங்களோட ஃபேவரட் பிளேயர் அப்படின்னு கேட்டேன். பால், நோ, ஐ டோன்ட் வாட்ச் ஹாக்கி. இன்ஃபேக்ட் ஐ டோன்ட் ஹாவ் எனி ஐடியா அபவுட் த கேம். பால் என்ன பதில் சொல்ல முடியும்? இல்லையே, எனக்கு ஹாக்கி பற்றி எதுவும் தெரியாதே, நான் பார்த்தது கூட கிடையாது அப்படின்னு சொன்னார். Now it was my turn. I continued. So when you are there without knowing about the national game of your country, why can't I be without knowing one of the languages spoken in my country? இப்போ என்னுடைய டர்ன். நான் திரும்பி பாலை பார்த்து கேட்டேன்,
நீங்கள் உங்கள் நாட்டோட தேசிய விளையாட்டை பற்றி தெரியாமல் இருக்கும்போது நான் என்னோடய நாட்டில் பேசுகிற நிறைய மொழிகளில் ஒரே ஒரு மொழி தெரியாமல் இருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொன்னேன். He did not expect that from me. Obviously, Paul அப்படி ஒன்று என்கிட்ட இருந்து எதிர்பார்த்துருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். Once again, the crowd went crazy and applauded. But this time, it was not for the half Canadian, but for this Indian. மறுபடியும் அந்த கூட்டம் முழுக்க சிரிப்பொலியில் மாறிச்சு. எல்லாரும் கைத்தட்டி ஆரவாரம் செஞ்சாங்க. ஆனால் இந்த தடவை அது பால்காக கிடையாது, இந்த இந்தியனுக்காக. Paul, you pissed me off, buddy. I'll never forget you. நீ என்னை செம மொக்க பண்ணிட்டடா தம்பி, உன்னை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னார் பால். My mind voice, yes Paul, you shouldn't. என்னோட மைண்டில் ஓடினது, ஆமாம் பால், கண்டிப்பாக நீங்கள் என்னை மறக்கவே கூடாது. ஏன்னா ஹிந்தி பேசலனாலும் நான் இந்தியன் தான். That's the end of the story. I hope you like the story. இப்போ இந்த கதையிலிருந்து நம்ம என்ன வேர்ட்ஸ் கற்றுக்கிட்டோன்னு பார்க்கலாம். patriotic, தேசப்பற்று மிக்க மனிதர், patriotic person. boredom, செம போர் அடிக்குது, that's called boredom. blowing one's own trumpet, தன்னை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிக்கிறது. caught red-handed, கையும் களவுமாக மாட்டிக்கொள்ளுதல். இது ரெண்டுமே இடியம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. murmured, முணுமுணுத்தல். cautioned, கவனமாக இருக்க சொல்லி வார்னிங் கொடுக்கறது. interrupted, குறுக்கிடுதல். embarrassing moment, ரொம்ப தர்ம சங்கடமான மொமெண்ட். flabbergasted, extreme happiness, எக்கச்சக்கமான சந்தோஷம் ஒரு சிரிப்பு ஒலி. applauded, பாராட்டப்படுதல், கைத்தட்டுதல். Thank you so much for watching this video. Please subscribe our channel for more lessons.